பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த தீமைகளுக்கெல்லாம் விலக்கி நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து வருவதற்காக ஆண்டவருக்கு நம்ம கோடி கோடி நன்றி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கணும். இந்த நாளிலேயும் இப்போ வேறு வசனத்திலிருந்து சில காரியத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். உங்கள் ஜெப குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் வழக்கமாக ஜெபிக்கிறபடி என்னென்ன காரியத்திற்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் அதை நோட் பண்ணணும். என்னென்ன காரியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அதை குறிப்பெழுதி வைத்து கொள்ளணும். தொடர்ச்சியாக நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதத்தை காண முடியும். அதுக்கு தான் நம்ம எழுதி வைத்து ஜெபம் செய்வது. இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு அதை வைத்து நம்ம ஜெபிக்கணும். சரியா? நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், நம்முடைய சபை, தேசத்தின் எழுப்புதல், ஊழியக்காரர்கள், மிஷினரிகள் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அரசாங்கம், அதன் பிறகு நமக்காக ஜெபிக்கணும். சரி, அதே சமயத்தில் வசனத்தை நம்ம தியானிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்திலிருந்து ஆண்டவர் முதலாவது ஸ்தாபித்த குடும்பம் ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று தொடர்ச்சியாக தியானித்து வரல. இன்றைக்கு யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பு, அவரை குறித்து சில காரியத்தை பார்க்கலாமா? ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய தாய் இறந்துட்டாங்க. தகப்பனார் ரொம்ப அன்பாக அவரை பராமரித்து ரொம்ப அன்பு காட்டி வளர்த்து வருகிறார். சின்ன பையனாக இருக்கும்போதே தாயை இழந்ததுனால இப்போ 17 வயது நிரம்பின இளம் வாலிபன் ஆயிட்டார் யோசேப்பு. அப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த ஆதியாகமம் 37 அதிகாரம் 5வது வசனம் 9வது வசனம் 2 வசனத்திலுமே அவர் சொப்பனம் கண்டாராம். அவருக்கு பேர் என்ன பேர் வச்சுன்னா சொப்பனக்காரன். அவருடைய சகோதரெல்லாம் சேர்ந்து இவன் சொப்பனம் காண்கிறவன் என்பதாக பெயர் வச்சுட்டாங்க. பாருங்க, சொப்பனம் கண்டாராம். அந்த சொப்பனத்தை கொண்டு வந்து தகப்பனிடத்தில் சொன்னார், தன்னுடைய சகோதரங்கிட்ட எல்லாம் சொன்னார். அந்த சொப்பனம் எதை பற்றினது அப்படின்னா அவருடைய எதிர்காலத்தை பற்றினது. வரும் நாட்களிலே தேவன் அவரை குறித்து வைத்திருக்கிற திட்டம், தேவன் அவருக்கு வைத்திருக்கிற உயர்வு, தேவன் அவரை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் அந்த சொப்பனத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. பாருங்களேன், அதனால தான் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களும் சொல்லுவாங்க, ஸ்கூல் பிள்ளைகள், இளம் பிள்ளைகளை பார்த்தா நீங்கள் சொப்பனம் பார்க்கணும், சொப்பனம் காணணும்னு சொல்லுவார். எதுனா இந்த யோசேப்புடைய வரலாறை பற்றி அறிந்ததுனால்தான் அப்படி சொன்னார். சின்ன வயதிலேயே ஒரு சொப்பனம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த திட்டத்தை அறிந்து கொள்ளணும். இதை நம்ம இன்னும் வேதப்புறம் வசனத்தின்படி சொல்ல போனால் தரிசனம் உள்ளவர்களாய் வாழுவது. யோசேப்புக்குள்ளே அவனுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியம் அந்த தரிசனம் சொப்பனமாக காண்பிக்கப்பட்டு விட்டது. பாருங்க, அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. இந்த யாக்கோபை ஆண்டவர் சந்திக்கும் போது கூட பாருங்க, சொப்பனத்தில் தேவன் தரிசனமாகி அவரோடு பேசின சம்பவத்தை வாசிக்கிறோம். இதெல்லாம் யோசேப்புக்கு அவர் சொல்லி இருக்க கூடும். ஆண்டவர் எனக்கு இப்படி தரிசனமானார், சொப்பனத்தில் என்னோடு வந்து பேசினார் என்று. அப்போ இதெல்லாம் நினைத்து யோசேப்புக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கும். அப்போ ஆண்டவர் என் கூட அப்படி பேசணும், என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று. அதனால பாருங்க, தேவன் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் சொப்பனமும் கொடுக்க முடியாது, தரிசனமும் கொடுக்க முடியாது, ஆனால் தேவன் அதை கொடுக்க முடியும். அதற்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். ஒவ்வொரு பெற்றோரும் உன்னுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். ஆண்டவரிடத்தில் நீ கேட்டால் உன் எதிர்கால திட்டத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார். உன் எதிர்காலத்தில் தேவன் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். சின்ன வயதில் இதை அறிந்து கொண்டால் அதை நோக்கி அவர்களுடைய பிரயாணம் இருக்கும். அதனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நோக்கி போகிறதுனால அவங்க படிப்பில் சிறந்து விளங்குவாங்க, ஜெபத்தில் சிறந்து விளங்குவாங்க, ஆண்டவரோட ஐக்கியத்தை காத்து கொள்ளுவாங்க. தேவன் எனக்கு இந்த திட்டம் வைத்திருக்கிறார், அதை நோக்கி நான் போகணும்னு சொல்லி தேவ சிந்தையோடு கூட வாழுவார்கள். அதில் கவனம் செலுத்தணும். ஒரு சமயம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு
ஒரு தகப்பனார் தன்னுடைய வாலிப மகளை அழைச்சிட்டு வந்தார். வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி. என்ன சாட்சின்னா, நான் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய மகள் ஐஏஎஸ் படித்து முடித்த கலெக்டர் என்கிற ஐஏஎஸ் அதிகாரியாக ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். எப்படி ஒரு சாதாரண குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்த ஒரு மகள், ரொம்ப பெரிய வசதியெல்லாம் கிடையாது, எப்படி அவளால் இவ்வளோ சாதிக்க முடிந்ததுன்னு நான் யோசித்து கொண்டிருந்தேன். அந்த தகப்பனார் சொன்னார், அவர் சொன்ன காரியம், பிள்ளை சின்ன பிள்ளையா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நீ வருங்காலத்தில் கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகி மக்களுக்கெல்லாம் நீ நன்மை செய்யணும், இயேசுக்கு சாட்சியாக இருந்த நன்மை செய்யணும்னு சொல்லி நீ கலெக்டர்னு சொல்லி நான் வளர்த்தேன். அதனால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நீ என்னவாக போகிறேன் கேட்டால் நான் கலெக்டராக போகிறேன் அப்படி தான் அந்த குழந்தை சொல்லுமா. ஸ்கூலில் யார் கேட்டாலும் சரி கலெக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லி, எந்த டீச்சர் கேட்டாலும் அந்த சின்ன வயதில் போடப்பட்ட இந்த விதை, அதான் ஒரு தரிசனம் பாருங்கள். அந்த பிள்ளையினுடைய மனதில் ஆழமாய் பதிந்து கலெக்டராக போகிறேன் அதான் அவருடைய நோக்கம். எதிர்காலமே கலெக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஒரு கலெக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசில் கலெக்டர்னா என்னன்னே தெரியாது. கலெக்டருடைய அதிகாரம் என்ன, அது என்ன ஒரு அதிகாரம், அது குறித்து என்ன செய்ய முடியும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் கலெக்டராக போகிறேன் என்கிற மாத்திரம் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து விட்டார். அதுதான் நிறைவேறிற்று பாருங்கள். அந்த தரிசனம் உள்ளத்தில் உண்டானதுனால, அவருடைய முழு நோக்கம் அதில் போனதுனால, அதுக்காகவே அந்த பிள்ளை ஜெபம் பண்ணி படித்து சாதிச்சு இன்றைக்கு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால் சாட்சி சொல்ல நிற்கிறாங்க. அப்போது யோசேப்புக்குள்ளே அவனுக்கு அப்போ விளங்கலை அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம். முதல்ல அவருக்கு விளங்கலை. இளம் வாலிபன் தானே, தாப்படலாம் சொல்கிறான். மற்றவங்களாம் புரிந்து கொண்டு அவனை பகைக்கிறாங்க. ஆனால் பின்னால் என்ன நடக்க போகிறது, இன்னும் சில வருடங்கள் கழித்து அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் காண்பித்து விட்டார். அப்போ அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறாரு. அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் உங்களுடைய மகளை குறித்து தேவன் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்னு ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்வது தான் தரிசனம். அதை அறிந்து கொள்ள பேரண்ட்ஸ் உதவி செய்யணும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் குழந்தை குறித்து எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அந்த தரிசனத்தை என் குழந்தைக்கு தாரும், அந்த தரிசனத்தை என் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைத்து விடும், அந்த தரிசனத்தை என் பிள்ளைகள் உடையவர்களாய் வாழ உதவி செய்யும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவர் இது குறித்து பேசணும். யாக்கோபு பேசியிருப்பார். ஆனால் தான் யோசேப்புக்குள்ள அந்த விதை விழுந்ததுனால தான் அவருக்குள்ள அந்த ஆசை. அப்போ எங்களுடைய தகப்பனாரோடு ஆண்டவர் சொப்பனத்தில் பேசி எதிர்காலத்தில் நடக்க போகிறதெல்லாம் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு, அப்போ என் கூடயும் பேசணுன்ற வாஞ்சி அவருக்குள்ளே வந்திருக்கும். நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். வேத வசனத்திலிருந்து உங்களுடைய அனுபவத்திலிருந்து பிள்ளைகள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவரிடத்தில் கேட்கணும், எப்படி தரிசனம் பெற்றுக்கொள்ளணும், எதிர்கால திட்டத்தை எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைகள் ஆசையாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சின்ன வயதில் ஜெபிச்சா களங்கம் இல்லாமல் விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க. பாருங்கள், அந்த சின்ன பிள்ளைக்கு கலெக்டர்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அது ஜெபம் பண்ணது. எங்கள் அப்பா நான் கலெக்டரானு விரும்புகிறாங்க, நான் கலெக்டர் ஆகணும், இயேசுவே நான் கலெக்டர் ஆகணும். அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளும் சமுதாயத்துக்கு நன்மை உண்டாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த விதையை போட்டு அதற்கு நேராக வழி நடத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சிலர் சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பீப்புள், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி உள்ள டெவலப் பண்ணிட்டோம், எங்கள் பிள்ளைகள் பார்ப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் ஞாயிற்றுக்கிழமையில் வேலைக்கு போகிறேன், இது மாதிரி 12 மணி நேரம் 16 மணி நேரம் யார் வேலை செய்வா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கடை பிஸ்னஸ்ன்னு அலைகிறீங்க. போனோமா 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறோமா, மாதம் சம்பளம் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் செஞ்சாதான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், ஊழியர்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியும்னு சொன்னால் அவங்களுக்கு புரியலைன்னு சொல்லி சில பிஸ்னஸ் செய்கிறவங்க என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சின்ன வயசில் விதையை போடவில்லை, சின்ன வயசில் உட்கார வச்சு பேசலை. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இது தேவன் கொடுத்தது. இதை விட நீங்கள் பல மடங்கு பெருசாக செய்யணும். இந்த தொழிலை நான் இதுவரைக்கும் உருவாக்கினேன், இதை நீங்கள் 10 மடங்காக 100 மடங்காக பெருக்க முடியும். அப்போ நீங்கள் ஆண்டவருக்குடைய ராஜ்யம் கட்டமான ஊழியத்தில் பிரயோஜனமாக இருக்க முடியும்னு சின்ன வயசுலே விதையை போட்டு ஜெபம் பண்ணி வளர்த்துருந்தா
அந்த பிள்ளைக்குள்ள வந்திருக்கோம். பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம், உனக்கு என்ன தெரியும், அப்பா கஷ்டப்படுறேன், காலையில் போயிட்டு ராத்திரி வர்றேன், இப்படி பேசி பிள்ளைகளுடைய மனசில் என்ன, இந்த கஷ்டம் நமக்கு வேண்டாம்ப்பா, ஏதோ நம்ம வேலை செஞ்சோம், மாதம் சம்பளம் வாங்கி நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம். இந்த எண்ணம் வர காரணமே நிறைய பேரண்ட்ஸு தான். நீங்கள் அந்த கஷ்டம் இப்போ அப்பா உங்களுக்காக கஷ்டப்படுறேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு பிள்ளைக்கு வெறுப்பு வந்து விட்டார். அப்போ நீங்கள் தான் இந்த காரியத்தில் கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் பிஸ்னஸோ வேலையோ அவனுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி நீங்கள் வளர்க்கணும், உற்சாகப்படுத்தணும். தேவன் தரிசனம் தருவார். நீங்கள் விரும்புகிறீங்களா, அவங்களுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறீங்களா? இப்போ ஜெபிக்கலாமா? எல்லாம் முழங்கால் போடுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்க. யோசேப்புக்கு நீங்கள் சொப்பனெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, எதிர்காலத்தை குறித்தெல்லாம் காமிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கும் அதை காண்பீங்க, என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன படிக்கணும், என்னவாகணும், எப்படி இருக்கணும், நான் எப்படி உம்முடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும், என்னை என்னவா நீங்கள் மாற்ற போகிறீங்க, அந்த தரிசனத்தை எனக்கு தாங்க அப்படின்னு குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு தரிசனம் கொடுங்கன்னு பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்து எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வைத்து வழிநடத்தின தேவன், இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்தெந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கும் யோசேப்பை போல நீர் தரிசனங்களை கொடுத்து எதிர்காலத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாக எழும்பி நிற்கவும் பிரகாசிக்கும்படிக்கும் இப்பொழுதே அந்த தரிசனத்தை உள்ளத்திலே விதைத்து விடுவீராக. படிப்பிலை ஆசீர்வதித்தை சிறந்து விளங்க கர்த்தர் கிருபையும் பலனும் கொடுத்து நடத்தும். இப்பொழுதும் தகப்பனே, இந்த குடும்பத்தார் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தினர் கவனித்து கொண்டிருக்கிறீர். இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்த தெருவில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட நீர் கொடுக்கிற தரிசனத்தை உடையவர்களாக மாறணும். எங்கள் சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் உண்டாகவும், எங்கள் சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் யோசேப்பை போல தரிசனம் உண்டாகவும் எழுப்புதலின் ஆவி ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாடு முழுவதிலும் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்களுடைய அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம், முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தொகுதி எம்எல்ஏவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களெல்லாம் பயன்படுத்தி எங்கள் பகுதியில் நன்மை நடக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய மிஷனரிமார்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபை பாஸ்டருக்காக, போதகர் பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் மேலெல்லாம் ஆளுகை செய்து உமக்கு சித்தமானதை நிறைவேற்றவும், உமக்கு பிரியமானபடி ஊழியம் செய்ய கிருபை கொடுத்து வழி நடத்தும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஸ்கூல் திறக்கப்படவும், எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்க நாங்கள் அதற்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பாதுகாப்பை தந்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப தேவைகளை உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். இந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில் மன்றாடி நிற்கிறோம்ப்பா. யார் யார் தன் ஜெப குறிப்புகளை வைத்த பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபம் செய்கிறேன். வியாதிப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். அடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் காரியங்கள் வாய்க்கட்டும். கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். வருமானத்தில் ஒரு பெருக்கமும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கட்டும். போதுமான அளவிற்கு திருப்தியான ஆசீர்வாதம் குடும்பத்தில் உண்டாயிருக்க ஒவ்வொரு காரியத்தை பொறுப்படுத்த ஆசீர்வதித்து நடத்தி தாரும். இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதற்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் உடனே ஒரு அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற வார்த்தையின்படி நாங்கள் வேண்டிக் கொண்டதை கேட்டு பதில் தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த குடும்பத்தை இரத்தத்தின் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். தீங்கு அணுகாதபடி, கொள்ளை நோய் தொடாதபடி உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.